இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் பேனால் 7th அக்டோபர் பஜாஜ் ஆட்டோங்கிற ஸ்டாக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன். 3rd அன்னைக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு 7th அக்டோபர் வந்து இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணினதுக்கு செவரல் ரீசன் இருக்கு. ஒன் ஆஃப் தி ரீசன் 6 ரெட் கேண்டில் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் தொடர்ந்து 6 நாள் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து நான் பிக் பண்ணிப்பேன். காரணம் 6 நாள் பிரைஸ் தொடர்ந்து விழும்போது நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக நான் பார்த்ததுல ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ மார்க்கெட்டில் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் நடக்குதுங்கும்போது நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அந்த 6 ரெட் கேண்டில் வந்து எந்த இடத்துல விழுகுதுங்கிறது வந்து மெயினாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எந்த இடத்துலையாவது ஒரு 6 நாள் தொடர்ந்து விழுந்துருச்சுன்னா இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு பிக் இட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் அந்த ரீசனை என்ன பார்க்குறேன்னா, இங்கே ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேஸ்க்குள்ள தான் பிரைஸ் வந்து செவரல் டைம்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கே ஒரு 5 நாள் ஆயிடுது. இதை மாதிரி ஒரே இடத்துல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் நிறைய நேரம் ட்ரேட் பண்ணுது. ஒரு 5 நாள் வந்து மூவ் பண்ண முடியாமல் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆர்டர் ஃபில் பண்ணினதுக்கப்புறம் ஈவென்ச்சுவலி அந்த பாக்ஸ்லேருந்து அந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னோட அசம்ஷன் இங்கே 6 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல நிறைய பெண்டிங் ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்டாக் வந்து அந்த பெண்டிங் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணி எகெயின் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து நிறைய தடவை இதை மாதிரி நடந்தனால இந்த தடவையும் நான் இப்படி நடக்குங்கிறத வந்து என்னோட அசம்ஷன். இது நடக்கவும் செய்யலாம், நடக்காமையும் போகலாம். நீங்கள் ஒரே விஷயத்த எப்போ 100 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு 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 பெட்டரான ட்ரேடரா ஆக முடியும். ப்ரூஸ் லீ சொன்ன கோட் மாதிரி தான். நான் வந்து பல பேருக்கூட சண்டை போடணும்னு இல்ல. ஒரே பஞ்சை வந்து நான் 100 தடவை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன் அப்படின்னு ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க பல தடவை ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்க அதுக்கு வந்து அக்கஸ்டம் ஆயிடுவீங்க. அதை விட்டுட்டு உங்களால வெளியே போக முடியாது. நீங்க அதிலேயே ட்ரேட் பண்ணிக்கிட்டே ஆரம்பிச்சுட்டு ஒரு இவென்ச்சுவலி வந்து மார்க்கெட் இப்படி தான் இருக்குங்கிறத வந்து நீங்க ஆம், ஆ, ஆ, இப்படி தான் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் இந்த கேண்டில்ல வந்து நான் 4, 5 நாளைக்கு வந்து நான் ஓட்டிடுறேன். ஏன்னா அது 4 டேஸ் தான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். 4 நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சொல்ற மாதிரி நடக்குதா? இல்லைன்னா ஸ்டாக் வந்து கீழே போகுதாங்கிறத நான் இந்த கேண்டில்ல ரீப்ளே பண்ணினேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஃபர்ஸ்ட் டே நான் வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஸ்டாக் வந்து மேலே போயிடுச்சு. செகண்ட் டே அகெயின் வந்து இந்த ஸ்டாக் மேலே போயிடுச்சு. இது 2 நாள் சேர்த்தாலே வந்து ஒரு 2.5% கிட்ட எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடாலஜி. இதை மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வீடியோ நான் போடுவேன். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த பர்ட்டிகுலர் ட்ரேடு பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.